அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மிமி கிச்சன். பாகற்காய் பாசிப்பருப்பு வச்சு கூட்டு பண்ண போகிறேன். பாகற்காய், தக்காளி, கொத்தமல்லி, பாசிப்பருப்பு, வெங்காயம். பாகற்காய் வெட்டி கொஞ்சம் கழுவி வச்சுக்குங்க. இஷ்டப்பட்டு வச்சு குக்கர் வச்சுக்குங்க. எண்ணெய் 3 ஸ்பூன் போடுங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நெய் வேணும்னா போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. கொஞ்சம் வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். வதக்கின பிறகு கொஞ்சம் தக்காளியை போடுங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. கொஞ்சம் பாகற்காய் போடுங்க. இப்போது வெட்டி வச்சு கழுவி வச்சுக்கிறேன், அது போட்டுக்குங்க. போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. நல்லா 3 நிமிஷம் வதங்குங்க. நல்லா 3 நிமிஷம் வதக்குங்க. மஞ்சாத்தூள் போடுங்க. இப்போது மஞ்சாத்தூள் 1/2 ஸ்பூன்னு, மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்குங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க, டேபிள் ஸ்பூன்னு. நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு அதில் தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றுங்க. ஒரு 1/2 கப்பு இருக்கும், அது அலசி போடுங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா சீட்டி போட்டுவிடுங்க. சீட்டி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் இருக்கட்டும். 3 விசில் வந்த பிறகு கொஞ்சம் திறந்து பாருங்கள். திறந்து பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.